இந்த வியானான்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதாவது கேமரா செக்கிங் கேரக்டர். எப்போ பார்த்தாலும் எங்கே கேமரா இருக்குது, எப்படி பார்க்குது நம்மளை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுதா, ஸோ அப்படின்றத நோட் பண்ணி பாயிண்ட் வைப்பாங்களே, அவங்க வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேர் தூக்கி போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொன்று அந்த சீக்ரெட் டாஸ்க் இருக்குல்ல, ஸோ அந்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து சாண்ட்ரா எமியா வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது வாட்டர் மெலனை. ஸோ என்ன விதத்தில் டார்கெட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வியானா எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, திவாகர் இருக்கார்ல, இவரை தான் பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இவரை தான் வேலையை விட்டு தூக்கணும், அப்படின்னா வேலையிலேருந்து ஸ்வாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, மேனேஜர் வந்து இப்போ விக்கல்ஸ் விக்ரம் தானே, ஸோ அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி, எப்பா விக்கல்ஸ் இந்த மாதிரி வந்து அவர் சரியாக வேலை செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா ஓபி அடிக்கிறாரு, அங்கங்கே இது போகிறாரு வராரு அப்படி தான் இருக்காரு தவிர அவர் பெருசாக எதுவும் வேலைலாம் செய்யல, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, எனக்கு வேலை அதிகமாகுது, எல்லா வேலையும் நானே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து அப்படி தான் இருக்கா, சரி என்ன பண்ணலாம் அப்படி வேற யாராவது நாங்கள் ஆள் மாற்றி விடுங்க, அதாவது யார் வேணும்னு விக்கல் கேட்குறாரு, யாரை வேணா கூடியா, ஆனால் வாட்டர் மெலன் தர்பூசணி மட்டும் இங்கே தூக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து ஸ்வாப் பண்ணாலே அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிரும். இன்னொன்று யாராவது ஒருத்தர் டேரெக்டாக நாமினேஷனுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி 2 பவர் இருக்குது. இன்கேஸ் தோத்துட்டாங்கன்னா டேரெக்டாக இவங்க நாமினேஷன் வந்துருவாங்க. ஸோ இது வந்து இதுதான் ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் அட்டாக் பண்ண நேற்று நான் சொல்லியிருந்தேன், இவங்களோட டார்கெட் ஒன்று பார்வதி வாட்டர் மெலனா இருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. ஸோ ஈஸியாக ட்ரிகர் பண்ணால் அவங்க வேலையை வந்து சொதப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கிட்ட சொன்னேன். விக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவங்க கிட்ட போய் பேசுறாரு. ஏன்னா வாட்டர் மெலன் வியானா கிட்ட போய் பேசுறாரு. எனக்கு புரியல, வாட்டர் மெலன் போய் பேசியானா எதுக்கு வியானா கிட்ட பேசுறேன். வியானா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணே உனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஃபாலோவர்ஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அடிக்கிறாங்க, அதாவது பிரஜன் ஆகட்டும், இவங்க அது பேர் என்னது சாண்ட்ரா ஆகட்டும், இவங்களாம் உன்னை அடிக்கிறது காரணம் உன்னோட ஃபாலோவர்ஸ்க்காக தான். எனக்கு புரியல வியானா என்னமா நினச்சிட்டு இருக்க, அவர் அடிச்சா அகேன்ஸ்டா தான் மாறுவாங்க, அதாவது அவரோட ஃபாலோவர்ஸ் வேணும்னா உன்ன மாதிரி கூட இருந்து சொம்பு தான் தூக்கணும். எனக்கு புரியலங்க சீரியஸ்லி. வியானா உண்மையிலே அவங்க வந்து கொஞ்சம் கிளவரா யோசிக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா கான்சியஸாக இருக்காங்க. நேற்று கூட லைவ்ல பார்த்தீங்கன்னா நைட்டு சொல்கிறேன் நடந்தது, தீபக் வந்து அவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்ற டீட்டெயிலாக கேட்டார். அவ்வளோ பயப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உண்மையிலே எங்களை ரிவீல் பண்ணக்கூடாது சொன்னாங்க, வியானோட உண்மையான நேம் கிடையாது, ஸோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன ரொம்ப அதுலேருந்து ஒன்று தான் புரியுது. தீபக் கேட்குறாரு, ஏமா இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பயப்படுற, நீ எங்கே பிறந்த எங்கே இது அதை சொல்கிறதுக்கு ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் வீட்டில் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, உண்மையான நேம் ரிவீல் பண்ணக்கூடாது, லாங்குவேஜ் என்ன மதர் டங் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருக்காங்கன்னாங்க. எனக்கு என்ன புரியல, அவ்வளோ கேமரா கான்சியஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிடுமோ. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படும் போது நார்மலாக தான் பேசுகிறாங்க. நோட் பண்ணிங்கன்னா தெரியும், வியானா கோவப்பட்டாங்கன்னா ரொம்ப நார்மலாக தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சரளமாக வருது. அதுவே அவங்க கோவப்படாமல் பேசும்போது மட்டும் அந்த கிரிஞ்சு ரியாக்ஷனு, இன்கேஸ் ஆட்டிடியூட் காமிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ மட்டும் அந்த ரியாக்ஷன் வருது. எனக்கு என்ன புரியல, அவங்க மட்டும் இந்த மாதிரி ஓகே எனக்கு வந்து இது என்னோட பாடி லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அப்போ பார்வதியும் அதே சொல்லிட்டு போகலாம் என்னோட பாடி லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி. இது என்ன எக்ஸப்ஷனா, இது மாதிரி என்னோட பாடி லாங்குவேஜ் அதுதான், நான் அப்படி தான் பண்ணுவேன், அது அப்படி தான் பண்ணுறேன்னா அது கேவலமாக இருக்குன்னா அது கேவலம் தான் சொல்லணும். இனிஷியலாக நான் கூட என்ன யோசிச்சுன்னா, ஓகே அவங்க அது பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க அது விடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்படிலாம் இல்லையே, மற்ற டைமில் நார்மலாக தானே பேசுகிறாங்க. மற்ற டைமில் கோவம் வரும்போதெல்லாம் இப்போ ஒரு விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட நேற்று நைட்டு பேசும்போதெல்லாம் அவ்வளோ சரளமாக வருது, அப்போலாம் அந்த ரியாக்ஷன் வரமாட்டுது, அப்போலாம் அந்த கியூட் ரியாக்ஷன் வரமாட்டுது. இது அதான் ட்விட்டரில் எல்லாம் போட்டிருக்காங்க, மீஷோ ஆசினி, இது ஆசினி இல்லை மீஷோ ஆசினி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ப்ராடக்ட் சைனீஸ் ப்ராடக்ட் இருக்கும்ல ஒரிஜினலுக்கு பதிலாக, ஸோ அந்த மாதிரி இது ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே வியானாவோட அந்த இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது கேரக்டர் வைஸ். ஏன்னா அவங்க மேலே ஒரு நாள் ஃபோக்கஸ் போல, இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஃபோக்கஸே வருது. ஓகே வியானா யார் என்ன பாயிண்ட் வைக்குதுன்னு இப்போ ஃபோக்கஸ் அவங்க மேலே திரும்பும் போது தான், அதுவும் அவங்களும் சும்மா இல்லை ஃபோக்கஸ் நம்ம மேலே திரும்புதா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, கேமரா நம்மளை பார்க்குதா அப்படின்ற ஒரு செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முன்னாடி ஓகே கேமரா நம்மளை பார்க்குதுன்னு செக் பண்ணிட்டு தான் பாயிண்டே வைக்கிறாங்க. பயங்கர கிளவராக இருக்காங்க. என்ன அந்த கேமரா உன்னை பார்க்குதுன்னு சொல்கிறல, நம்ம பார்க்குதுன்னு செக் பண்ணுறல, அதை நாங்களும் பார்க்குறோம், அதுதான் இங்கே வந்து கிளியராக உன்னை போட்டு கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும். எல்லாத்துலேயும் கேமரா பார்க்குறாங்க. அவங்க ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேச நீங்கள் வேணா நெக்ஸ்ட் டைம் நோட் பண்ணி பாருங்க, அவங்க ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேமரா ஒரு செகண்ட் பார்ப்பாங்க, நம்மளை பார்க்குதா அப்படின்றத பார்த்துட்டு தான் அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபரி அதை பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ பண்றது இல்லை மேக்ஸிமம். ஸோ சபரி வந்து ஸ்டார்டிங்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து வியானா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாயிண்ட் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகணும்னு, நீ நல்ல பாயிண்ட் வச்சா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகுமா, இதுக்கு நீ 10 வாட்டி வந்து கேமரா செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனிவேஸ் இப்போ சாண்ட்ரா வந்து வாட்டர் மெலன் டார்கெட் பண்றாங்களே, இது கூடவே சாண்ட்ரா இன்னொன்று கம்ப்ளைண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா,
இந்த மாதிரி வியானாவும் லைட்டாக அட்டாக் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா வியானா வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறா. அதாவது உண்மையிலே அங்கே என்ன நடக்குதுன்னா சாண்ட்ரா தான் ஃபுல்லாக கிச்சனில் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா, எல்லா டிஷ்ஷும் அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. இவங்களாம் அசிஸ்டன்ட் மட்டும்தான், சின்ன சின்ன ஹெல்பிங் வேலை மட்டும்தான் செய்யுது. ஸோ அதனால தான் இவங்க கம்ப்ளைண்ட் என்ன திவாகர் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து வியானா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் விக்கல்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்துக்கு எடுத்து தண்ணியை பிடிச்சி அதை அடுப்பு மேலே வச்சு அதெல்லாம் பண்ணது அவர் தான், ட்ராலிலாம் தள்ளினது அவர் தான். எனக்கு புரியல. நீ ஒன்று செயல்முறை விளக்கத்தை சொல்லக்கூடாது, இந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்க செயல்முறை விளக்கத்தை சொல்கிறாங்க. அந்த பாத்திரம், பெரிய பாத்திரம் இருக்குல்ல, அதை எடுத்தேன், அதில் தண்ணி பிடிச்சேன், அதை வச்சேன். ஒன்றும் புரியல. நீ வந்து சுடு தண்ணி வச்சேன்னா சுடு தண்ணி வச்சுன்னு சொல்லணும், அது நீ செஞ்ச வேலை. இவங்க ஒரு இப்போ எப்படி சாம்பார் வச்சேன்னா அந்த ஃபுல் சாம்பாரை வந்து வியானா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்குற விக்கல் சீக்கிரம் கூ முடியா நீ பக்கத்தில் உட்காந்து கேட்டுனுக்கிறல. ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஏமா இந்த மாதிரி ஃபுல்லாக நீ எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்காத. அதாவது இந்த கெஸ்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அதில் வந்து ஜூஸ் எடுத்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டு புழிஞ்சேன், அப்புறம் அதில் ஒவ்வொரு சொட்டா விட்டேன், இந்த மாதிரி வந்து செயல்முறை விளக்கத்தை கொடுத்தாங்களே அதை தான் அவங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. விக்கல்ஸ் கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. திவாகரன் வந்து ட்ராலியை தள்ளினார், கொண்டு போய் நிறுத்தினார், அதுலேருந்து பொருளை எடுத்து இதை வச்சார், பாத்திரத்தை வச்சேன், பூண்டை போட்டேன், தண்ணியை ஊற்றினேன், என்ன சாம்பார் வச்சேன்னா வச்சேன்னு இல்லை. அதுக்கப்புறம் கனி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பாதிக்கு மேலே அப்படின்னா அப்போ கனி பாதி செஞ்சாங்க, நான் பாதி செஞ்சேன்னு சொல்லு. இதில் எனக்கு புரியல. அவங்க வந்து செயல்முறை விளக்கத்தை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. இவனுங்களும் கூப்பிட்ட மாதிரி உட்காந்து ஓகே வியானா இவ்வளோ பண்ணியிருக்கு போல. ஏண்டா அது பண்ணது வந்து ஒரு சாம்பாரில் பாதி ப்ராசஸ் பண்ணியிருக்கு இப்படி சொல்லிப்பாரு. அது ஒன்றுமே இல்லாத மேட்டராக தெரியும். கானா வினோத் உண்மையிலே ஜெனியூனான பர்சனுங்க. சீரியஸ்லி கானா வினோத் வந்து அவர் கேம் ஆடுறாரு ஆடலன்னு சொல்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. ஆனால் உண்மையாக ஜெனியூனாக இருக்காரு. அவர் வந்து இந்த கேம் கான்சியஸாக இல்லை, அவருக்கு என்ன தோணுதோ அது ஓப்பனாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். வியானாவும் பயமாக நோஸ் கட் பண்ணார். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, கானா வினோத் சொல்கிறாரு இந்த மாதிரி சாண்ட்ரா தானேம்மா ஃபுல்லாக வேலை செஞ்சது, ஸோ அவங்க தானே எவ்வளோ வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு தோசையை போட்டு கொடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டாரை நீ வாங்கிட்டா அவங்களுக்கு கண்டிப்பாக காண்டாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அந்த மீன் வந்ததுல அந்த மீனை கழுவுந்து இப்படி அவர் செம்மையா நோஸ்கல் பண்ணார். மீனை கழுவுந்த மேட்டர்ல மொத்த டிஷ் செஞ்சது யாரு? செய்யறது அவங்க. இங்கே வந்து மீனை கழுவி கொடுத்தேன், பாத்திரத்தை கழுவுனேன், தட்டை எடுத்து கொடுத்தேன், இதெல்லாம் சொல்லாத. சீரியஸ்லி உண்மையிலே சொல்கிறேன், கானா வினோத் மட்டும்தான் அங்கே ஓப்பனாக அவங்க வேலை. ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து பயங்கரமாக வேலை செய்கிறாங்க ஓகேங்களா. ஆனால் இப்போ வந்து திவாகர் அவங்க அடிக்கிறது காரணம் அவங்களுக்கான டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வியானா அடிக்கிறது காரணம் டாஸ்க் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியானா உண்மையிலே கிரெடிட்ஸை பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க. ஃபுல் வேலையை செய்கிறது கிச்சனில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தோசையை போட்டு அதாவது ஒரு அலங்காரத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ணி அதை போய் அவங்க முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பயங்கரமாக பண்ணிட்டு, ஸோ அது வந்து இப்போ என்ன சொல்லுன்னா வியானா தான் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்கன்னா கெஸ்ட் கிட்ட ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றாங்களே. சோ இந்த வேலையை வந்து பயங்கரமா வியானா பண்றாங்க. அதை ஒருத்தவங்க எடுத்து சொன்னாங்கன்னா நான் தான் செய்யறேன் இது நீ பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமாங்க நீங்க பண்றீங்க, நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆமா நான் வந்து எப்படி சொல்றது கிரெடிட்ஸ் வந்து எடுக்க தான் செய்யறேன், எனக்கான ஒரு இதை மட்டும் நான் கிரியேட் பண்ணி அப்படின்றது ஒத்துக்கிட்டு போல. நானும் அங்கே வேலை செஞ்சேன், நான் வந்து மீனை கழுவி கொடுத்தேன். எனக்கு புரியல. அதாவது ஒருத்தவங்க மொத்த வேலையை நின்று நாள் கணக்கில் செய்கிறாங்க ஓகேங்களா, 2 நாளாக ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் வேணுன்றது இப்போ அவங்களுக்கு மோட்டிவ் இல்லை. அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த டாஸ்கில் சீக்கிரம் டாஸ்கில் வின் பண்ணுறது தான் மோட்டிவ். ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி விக்கல்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி டீமில் வந்து ஸ்வாப் நடக்கணும், சேஞ்ச் வேற ஆளை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கல் சீக்கிரம் அதை கொண்டு வருவாரான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து வியானா சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காது. பூண்டு வச்சேன், அதுக்கப்புறம் பூண்டை போட்டேன், தண்ணியை ஊற்றினேன், கொதிக்க வச்சேன், இப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா அப்புறம் என்ன பண்ணேன், ஓகே அடுப்பை பற்ற வச்சு அவங்களும் சொல்கிறாங்க அடுப்பை பற்ற வச்சேன், கேஸ் ஆன் பண்ணி அதை வந்து தண்ணியை சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இதை வந்து அவங்க க்ளீனாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விக்கல் சீக்கிரம் வந்து கூமுட்ட மாதிரி உட்காந்து பக்கத்தில் ஓ இவ்வளோ வேலை பண்ணியிருக்கியா. சிம்பிள் சாம்பாரில் கால்வாசி பண்ணியிருக்காங்க, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இவங்க கனி வந்து அவங்க அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க. இதை இப்படி சொன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை, பயங்கரமாக உருட்டுறமா வியானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரிஞ்சு ரியாக்ஷன் இருக்குல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னமோ அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப நாள் எடுபடாது. ஏன்னா நீங்கள் பேச பார்த்தீங்கன்னா நல்லா பேசுறது க்ளீனாக தெரியுது. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும்னா அப்போ மட்டும் சூப்பராக பேசும்போது மற்ற டைமில் வந்து அந்த ரியாக்ஷனை போட்டு என்ன அவ்வளோ முட்டாளான பார்க்குறவங்க அப்படின்ற உங்கள் பக்கத்தில் இருக்க விற்கிற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி சாண்ட்ராவோட அந்த இது இருக்குல்ல சீக்ரெட் டாஸ்க், அது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரியே எனக்கு என்னமோ தோணல. அதை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் பிரச்சனை அதுக்கு எதுவும் இன்புட் போடுற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சீக்ரெட் டாஸ்க்கில் அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த வியானா கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டர் அந்த கிரிஞ்சி ஆசினி இருக்குல்ல, ஸோ இது வந்து திருந்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்படி தான் ப்ரோ இது டிஃபால்ட் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.